நல்லா ஹாப்பனிங்காக இருக்குங்க இந்த பிளேஸு. சைனீஸ் மக்களுக்கு கடைசியாக ஒரு பாய் சொல்லிடலாம். இங்கேருந்து நம்ம பேங்காக் கிளம்புறோம். ப்ராப்ளமே இல்லாமல் நம்மளோட அடுத்த கண்ட்ரியான பேங்காக்கு கிளம்ப வேண்டியது தான். அந்த ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பேங்காக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபைனலி பேங்காக் ரீச் ஆயாச்சுங்க. இமிக்ரேஷனில் ஏதாவது கேள்வி கேட்பாங்களா தெரியல. எனக்கே இது ஃபஸ்ட் டைம். பேங்காக் சூப்பராக இருக்குது, கலர் கலராக இருக்குங்க நோட்டு. இது 2 கவுண்டரும் பட்டாயா போகிற கவுண்டர் தான், காலியாகவே இருக்குது. அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். மெட்ரோ பேங்காக்கில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் போலங்க. ஹயபுசா மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா ட்ரக் ஸ்டோராக பாருங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் பாருங்க. வேறு யாருமே இல்லைங்க ரூமில். இது ஹோல் ஃபுல்லாகவே நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்மளோட விசா ஃப்ரீ கண்ட்ரிஸ் சீரீஸோட கடைசி நாட்டுக்கான பயணத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். மலேசியா, ஹாங்காங், மக்காவ் கண்ட்ரிஸ் எல்லாம் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட் டெஸ்டினேஷனான தாய்லாந்துக்கு கிளம்பியாச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் தாய்லாந்து போக போகிறேன். இந்த முதல் பயணம் எனக்கு நல்லபடியாக அமையும்னு நினைக்கிறேன். Hi, my name's Sam. I met Kishore here in Hong Kong. I'm really feeling good. For a long time I met an homely boy. Thank you so much. How many days in now? 3 more days more. 3 more days. Yeah. After that I'm going to... How do you survive? Yeah. Yes. Yeah, I'm going to just go down. So because Indian restaurants are there in downstairs, so I made a Bengali restaurant there. So it's very good for me. So I like that. You are my first friend in Hong Kong. Yeah. Okay, you too. Nice to meet you. Yeah. Get in Nice touch. to meet you too. Get in touch. Tag me. I'm leaving now. Oh, you're leaving. Yes. It's a pleasure to meet you. Although you weren't here very long, it was nice to meet you. You look like my cousin. Oh, really? Your face cut looks like my cousin. Oh, okay. Where are you from? India, Chennai. India. I'm from South Africa. I'm from Okay. Cape Town. Okay, good to see you. Good to see you too. Bye. I hope you enjoy Hong Kong. Yes, and yes. Wherever you go, you're successful. Thank you. அவ்வளோதாங்க, ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. 1 minute அவுட். இந்த பாதாள சாக்கடையை பார்க்கும் போதெல்லாம் காண்டாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, கலீஜாக க்ளீனே பண்ண மாட்டாங்க போல இருக்கு. ஸ்டே பண்ணியிருக்க ஹாஸ்டல் கீழே பாருங்கள் எவ்வளோ கடைங்க இருக்குது. நேற்று இங்கே தாங்க சாப்பிட்டேன். 2 நான் ஒரு மட்டன் கறி சாப்பிட்டேன். அதுக்கு போய் $80 வாங்கிட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு 850 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க மேன்ஷன் இதாங்க, ஷிம்பிங் மேன்ஷன். ஷிம்ஷிம்சா ஏரியாவில் இந்த மேன்ஷன் தான் ரொம்ப ஃபேமஸ். நைட் வியூவில் என்ன அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். லைட்னிங்கில் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த சைடும் ஃபுல்லாக கடைங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக சிக்னல் பாருங்கள். ஷிபுயா கிராசிங் மாதிரி இருக்குது, ஜப்பானில் இருக்க மாதிரி. நல்லா ஹாப்பனிங்காக இருக்குங்க இந்த பிளேஸு. இப்படி தான் இருக்கணும், ஃபாரினுக்கு வர ஃபீல் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் ஃபாரின் மாதிரியே தோணும். நம்ம ஏர்போர்ட் பஸ்ஸு 9:40க்கு வரோன்னு போட்டிருக்குங்க. A21 பஸ். இங்கேருந்து ஒரே டைரக்ட் பஸ் தான், போய் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுருவாங்க. சைனீஸ் மக்களுக்கு கடைசியாக ஒரு பாய் சொல்லிக்கலாம். பஸ் ஏறியாச்சுங்க. இதோட ஏர்போர்ட் போய் இறங்க வேண்டியது தான். ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 10:30 ஆகுது. ஆனால் நமக்கு பேங்காக் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் 7:30 தான். காலையில் 7:30 ஏன்டா இப்போ நைட்டே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன்னு கேட்பீங்க. எப்படியும் 3 hours பிஃபோராக வரணும். நான் காலையில் 7:30க்குன்னா ஒரு 4:30 மாதிரி நான் ஏர்போர்ட்டில் இருக்கணும். அவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு. சரி, ஏர்போர்ட்லேயே தூங்கிடலான்ட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேயே ஒரு இடமா பார்த்து தூங்கி ஏஞ்சிட்டு காலையில் போய் செக்இன் பண்ணி நம்மளோட வேறு நாட்டுக்கான பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது தான். 6 hours later. ஹலோ, குட் மார்னிங் மக்களே. இப்போ நம்ம ஹாங்காங் ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம பேங்காக் கிளம்புறோம். நம்மளோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 7:30க்கு. இப்போ டைம் 5 o'clock ஆகுது. நைட்டே ஏர்போர்ட்டுக்கு ஏதோ இவங்க தூங்குறாங்களே அந்த மாதிரி தூங்கியாச்சு. தூங்கி ஏஞ்சிட்டேன். கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னோடய கவுண்டர் H அது வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக
அங்கே வந்து ஏபிசிடிலேருந்து இந்த லைன் ஃபுல்லாக இருக்குது, எல் வரைக்கும் இருக்குது. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குங்க இந்த ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சுங்க. கேட் நம்பர் 228 கொடுத்துருக்காங்க. 228 கேட்டாட வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. பயங்கர பெருசாக இருக்குங்க ஏர்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் தான். ஹாங்காங் இமிக்ரேஷன் செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. எந்த கேள்வியுமே கேட்கல. ப்ராப்ளமே இல்லாமல் நம்மளோட அடுத்த கண்ட்ரியான பேங்காக்கு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், பேங்காக்குக்கு May 1 நீங்கள் ப்ரீ அரைவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பேங்காக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். இவ்வளோ நாள் அது கிடையாது. இப்போது வரப்போகிற May 1 மட்டும்தான் அந்த ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது 3 நாள் முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். மலேசியா போகும்போது பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். ஆனால் நீங்கள் போகும்போது அதை எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லைன்னா பேங்காக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹாங்காங்கில் பாருங்கள், இன்னொரு கேட்லேருந்து வேறு கேட்டுக்கு போகிறதுக்கு மெட்ரோ விடுறாங்க. பின்ன என்னங்க 580 கேட் இருக்கான். எனக்கு வந்து 228 கேட் நம்பர். அப்படியே உள்ளே போயிட்டு அடுத்த கேட்டில் இறங்க வேண்டியது தான். ஹாங்காங்கில் மெட்ரோ பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்கும். நிறைய பேர் நின்று போகலாம். ஹாங்காங்கில் வந்து ஃப்ளைட் ஏறியாச்சுங்க, போர்ட் பண்ணியாச்சு. டைரெக்டாக பேங்காக் போய் இறங்க வேண்டியது தான். பேங்காக்கில் சொர்ணபூமின்ற ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போது ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. ஹாங்காங் எக்ஸ்பிரஸில் லெக் ஸ்பேஸ்லாம் நல்லா தாராளமாக இருக்குது. ஃப்ளைட் மூவ் ஆயிடுச்சுங்க, ஹாங்காங்லேருந்து கிளம்ப போகுது. டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. கடைசியாக ஒரு வாட்டி ஹாங்காங்க்கு பாய் சொல்லிடுவோம். மறுபடியும் வருவேன் ஆனால் கண்டிப்பாக டிஸ்னிலேண்ட் போகிறதுக்காக. 3 hours later. ஃபைனலி பேங்காக் ரீச் ஆயாச்சுங்க. செம்ம தூக்கங்க, படுத்து தூங்கிட்டேன் ஒரு 3 ஹவர். ஒரு வாரமாக ஒழுங்காக தூங்கவே இல்லை. ட்ராவலில் அப்படியே தூங்க வேண்டியதாக இருக்குது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் நிற்கிது பாருங்கள், ஏர்பஸ் A350. ஒரு வழியாக ஃப்ளைட்லேருந்து இறங்கியாச்சுங்க. போய் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணோம். இமிக்ரேஷனில் ஏதாவது கேள்வி கேட்பாங்களா தெரியல, நான் போய் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. இமிக்ரேஷன் நினச்சதை விட சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஒரு 15 மினிட்ஸில் சீல் குத்தி அனுப்பி விட்டாங்க. இப்போது வெளியில் போயிட்டு மெட்ரோ எப்படி பிடிக்குதுன்னு பார்ப்போம். எனக்கே இது ஃபஸ்ட் டைம் பேங்காக், புதுசு. இனிமேல் தான் தேடி பார்க்கணும் எங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி. இதாங்க சிம் கார்டு டீட்டெயில்ஸ். 5 days பிளான் இருக்குது, 8 days பிளான் இருக்குது, 15 days, 30 days. இதாங்க தாய் பாத். இது வந்து 500, இது 100 தாய் பாத், இது 50. சூப்பராக இருக்குது, கலராக இருக்குங்க நோட்டு. பேக்கேஜ் கிளைம் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டு கடை இருக்குது. ட்ரூ DTAC 5Gன்னு சொல்லி பக்கத்தில் ஷாப் இருக்குது. ஆனால் இங்கே தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்கள விட இங்கே கம்மியாக இருக்குது. அப்படியே சேம் அன்லிமிட்டட் டேட்டா எல்லாமே அதே தான், ஆனால் அவங்கக்கிட்ட ரேட்டு கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எங்கே கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து அங்கே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் தான் வருவீங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மேலே இருக்குது பாருங்கள், மெட்ரோ எந்த பக்கம் போகணும்னு சொல்லி. ஏர்போர்ட், ரயில் லிங்க்குன்னு போட்டிருக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ரைட் சைடு போகணும். வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கார் எதாவது புக் பண்ணோன்னா இங்கே புக் பண்ணிக்கலாம். இங்கேயும் சிம் கார்டு கடை இருக்குது. அண்ட் ஏடிஎம்ஸ் நிறைய இருக்குது. ஏடிஎம்ஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இதோ இருக்குது. ஆனால் கரன்சி இங்கே மாற்றாதீங்க, வெளியில் போய் மாற்றிக்கோங்க. இங்கே ப்ரைஸ் அதிகமாக சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஊர்லேயே மாற்றின்னு வந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. நான் ஊர்லேருந்து வரும்போது ஒரு 5000க்கு மட்டும் மாற்றின்னு வந்துட்டேன். வேணும்னா மாற்றிப்பேன், எக்ஸ்ட்ரா வேணும்னா மாற்றிப்பேன். என்கிட்ட USD இருக்குது. இந்த எக்ஸலேட்டர் பாருங்கள், அப்படியே ப்ளைனாகவே இருக்குது, நல்லாயிருக்கு இப்படி போகிறது. மற்ற இடத்துலலாம் ஸ்டெப்ஸாக இருக்கும், இதில் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது பாருங்கள். அப்படியே நீட்டாக போயினே இருக்குது, மலை மாதிரி ஏறுது மேலே. கிரவுண்ட் ஃப்ளோரில் பட்டாயா போகிறதுக்கான பஸ் டிக்கெட் இங்கே தாங்க வாங்கணும். நீங்கள் அப்படி பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பஸ் எப்போன்ட்டுலாம் டைம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது 2 கவுண்டரும் பட்டாயா போகிற கவுண்டர் தான், காலியாகவே இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லாம் புக் பண்ண வேண்டாம், டைரெக்டாக இங்கே வந்தே புக் பண்ணிக்கலாம். மெட்ரோ போகிறதுக்கு கார்டு இருக்கான்னு தெரில, அதுதான் தேடின்னு இருக்கேன்.
இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர் இருந்துச்சுங்க. அவங்க வந்து மிஷினில் தான் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்டு எதுவும் இல்லைன்றாங்களே. ஆனால் 1 டே பாஸ் இருக்குதுன்னு ஆன்லைனில் பார்த்தேன். இங்கே வந்து கேட்டால் இங்கே கவுண்டரில் தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. இன்ஃபர்மேஷன் சென்டரில் கேட்டேங்க, மேப்பே போட்டு காமிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லி ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படி போனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மெட்ரோவில் தான் போய் ஆகணும் போல். கைஸ், இதுதான் டிக்கெட் வாங்குகிற இடம். 3 கவுண்டர் இருக்குது. யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க பாருங்க, ஒயிட் கலரில். அவங்க இலையை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் கேஷ் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. எங்கே போகணுன்னு சொல்லி அந்த டோக்கன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை வாங்கிட்டு இது உள்ளே போக வேண்டியது தான். டோக்கனை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம மெட்ரோ உள்ளே போயிடலாம். அவங்கக்கிட்டேயும் கேட்டேன், 1 டே பாஸ்லாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்ன கதைன்னு தெரில. ஆனால் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். இல்லைன்னு சொல்கிறாங்க யார் கேட்டாலும். அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். பையாத்தாய் அது போட்டுருக்கு பாருங்க. இன்னும் 2 மினிட்ஸில் ட்ரெயின் வருமா. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. மெட்ரோ பேங்காக்கில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் போலங்க. அந்த டே பாஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா தொல்லை இருக்காது. இந்த சேஞ்ச் வச்சு இருக்கிறதுலாம் டே பாஸ் வாங்கிட்டா நம்ம பாட்டுக்கு டேப் பண்ணிவிட்டு போயிலே இருக்கலாம். இங்கே என்னடானா ஒரு வாட்டியும் டிக்கெட் எடுக்கணுன்றாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு வந்தாச்சுங்க. நம்ம போக போகிறது லாஸ்ட் ஸ்டாப்பிங் பையாத்தாயின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் நம்மளோட ஹாஸ்டல் இருக்குது. அங்கே தான் போயின்னு இருக்கேன். மெட்ரோ வந்துச்சுங்க. பேங்காக்கோட முதல் மெட்ரோ. ஸோ அவங்க இறங்கிட்ட அப்புறம் நம்ம ஏறணும். பரவாயில்ல, டிசிப்ளினாக தான் இருக்காங்க. ஹாங்காங்லலாம் அப்படி இல்லை. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுன்னு ஏறுறாங்க. வந்தாச்சுங்க மெட்ரோ பேங்காக். சூப்பராக இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து இறங்கியாச்சுங்க. சிட்டி உள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஹாஸ்டலுக்கு நடந்து போகணும்னு காமிக்குது. வெயில் அடிக்குதுங்க, பயங்கர வெயில் ஆகுது. கிளைமேட் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். வெயில் தான் அடிக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் மாதிரி இவங்களும் ரோடு ஓரத்துலேயே காரெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. லைன் ஃபுல்லாகவே கார் நிற்குது. இவ்வளோ பேர் வீடு வச்சுருக்காங்களே, பார்க்கிங் கூட வச்சுருக்க மாட்டாங்க. பைக்கு பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குங்க. ஓ, ஹயபுசா மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுக்கு. ஆனால் ஸ்கூட்டி மாடலில் இருக்குது. குட்டி சந்து மாதிரி போகுது. இது உள்ள தான் காம்பவுண்ட் சொல்லி காட்டுது. வீடுங்க தான் இருக்குது. என்னடா இது, ரூட்டு மாறிகிரி வந்துட்டேன்னா. ஐயோ, சந்து சந்தாக போகுது. கரெக்டான ரூட்டு தாங்க. கூகுள் நமக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக காமிச்சிக்குது. அதுக்கு அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது அந்த சந்து. நிறைய ஃபுட் ஷாப்ஸ் இருக்குங்க. நமக்கு தான் செட் ஆகுமான்னு தெரில. பாம்பு கறி என்னத்தையானா கொடுத்துட்டு என்ன பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா, ட்ரக் ஸ்டோராம். மெடிக்கல் ஷாப்பு தாங்க ட்ரக் ஸ்டோர்னு போட்டிருக்காங்க. நான் கூட ட்ரக்ஸ் தான் சேல் பண்ணுறாங்களோன்னு நினச்சேன். இந்த பஸ்ஸு பாருங்கள், பழைய காலத்து பஸ் மாதிரி இருக்குது. நிறைய ஏசி பஸ் வந்துச்சு. ஏன் இந்த பஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. பழசை மறக்க மாட்டாங்களோ. முக தள்ளுதுப்பா வண்டியில். பேங்காக்கில் ஃபுட்டுக்கெலாம் பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது சூப்பர் தைலங்க, ரொம்ப ஃபேமஸான தைலம் இது. நான் இது வாங்கலான்னு இருக்கேன். இங்கே இல்லை, மாலில் வாங்க போகிறேன். அங்கே ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு எங்கே கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து வாங்கலாம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. 7-Eleven இருக்குது பாருங்கள், கன்வீனியன்ஸ் ஸ்டோர். பார்க்கலாம். இது பாருங்கள், ஸ்ட்ரீட் ஃபுட் பாருங்கள், எது வச்சுருக்காங்க. கலர் கலராக இருக்குது, சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது. எதனா குத்துற போகிறாங்கன்னு. ஸ்பார்க்கு ஃபுட் ரெஸ்டாரண்ட் தாங்க. ஃபுல்லாக
ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, காஃபி ஷாப். பாருங்க ஃப்ரூட் சாலட். டுக் டுக் பார்த்தீங்களா, அண்ணம்மா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. சவுண்டு புர்ரு புர்ரு வந்து. புல்லட் மாதிரி ஓட்டுறாரு ஆள் டுக் டுக்கை. டுக் டுக்லலாம் பார்த்துங்க, கொஞ்சம் ஏமாற்றி விட்ருவாங்க. ப்ரைஸ் எல்லாம் முன்னாடியே அடித்து பேசி ஏறிடுங்க. அதுக்கப்புறம் ஏறிட்டிங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லி உங்களை ஏமாற்றிடுவாங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க தாய்லாண்டில். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பைக் டாக்ஸி எடுக்கிறது பெஸ்ட்டு. பேங்காக்கில் பைக் டாக்ஸி ரொம்ப ஃபேமஸ், சீப்பராகவும் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹாஸ்டல், ஹாஸ்டல். இந்த பக்கம் தான் போனோம், மெயின் ரோட்லேயே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா உள்ளே போய் விசாரித்து பார்க்கலாம். ஹாஸ்டல் செக்இன் பண்ணியாச்சு. நம்மளோட ரூம் பார்த்திங்கன்னா 305. இந்த ஹோல் ஹாஸ்டலு நம்மளது தாங்க, உள்ளே யாருமே இல்லை. பாருங்களேன், ஒரு நிமிஷம் கார்டு ஆக்சஸ் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது தான். இங்கே பாருங்கள், வேறு யாருமே இல்லைங்க ரூமில். அவங்க திங்ஸ் கூட இல்லை. இது ஹோல் ஃபுல்லாகவே நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னோடய பெட்டு. இது நான் புதுசாக வாங்கின சூட் கேஸ். இது அது என் பேகு, குட்டி பேகு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பெட் இருக்குது. யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கோம். சூப்பரில். இது நம்மளோட லாக்கர், சூட் கேஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். நம்பர் 7 நம்மளோட பெட்டு, அதனால 7th நம்பர் லாக்கர் உள்ளே வச்சு பூட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், மற்றவங்களோட திங்ஸ் கூட இல்லை, நமக்காகவே கொடுத்த மாதிரி இருக்கே. நைட்டில் தூங்கும் போது பயமாக இருக்குமோ, பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க ஹாஸ்டலில். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.